தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கம். இது 14ஆம் பாகம். சிவகாமி கோவமா அந்த தாமரை குளத்துக்கிட்டையும் ரதிக்கிட்டையும் அவளோட காதலனை திட்டி தீக்க தண்ணியில அவன் முகத்துக்கு பக்கத்துல இன்னொரு முகம் தெரிஞ்சுது. கண்கள்ல காதல், இதழ்ல புன்னகைன்னு ஏற்கனவே ஹேண்ட்ஸமா இருந்த அந்த முகம் இன்னும் சௌந்தரியமா இருந்துச்சு. நீர் தெளிஞ்சு அவரோட முகம் தெளிவா தெரிஞ்சுது. அட, நம்ம நரசிம்மவர்மரே தாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். காதல் முத்தி அவளோட முக அழகுல அந்த முகம் மூழ்கிற சமயம் சட்டுன்னு கோவமா திரும்பினா சிவகாமி. ரதி, யார் இவரு, எதுக்காக இங்க வந்தாரா அப்படின்னு கேட்டா. அது வரைக்கும் புன்னகை நிரம்பி வழிஞ்ச அவரோட இதழ்கள் இப்போ உம்முன்னு ஆயிடுச்சு. ரதி, உங்க எஜமானி அம்மா இப்போ பரதநாட்டியத்துல இணையில்லாத கலாராணியா ஆயிட்டாங்கல்ல, அதான் இந்த சின்ன வயசு பழக்கத்தெல்லாம் மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் யாருன்னெலாம் கேட்குறாங்க, இதுல போய் என்ன அதிசயம் அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. சிவகாமிக்கு ஏற்கனவே கோவம். இதுல பழி அவ மேல போட்டா சும்மா இருப்பாளா? அதிசயமா அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட இதை சொல்லு ரதி. அவரோ இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கே இளைய அரசர். நாட்டில் இருக்க அத்தனை ராஜாக்களும் இவரோட வீரத்துக்கு அடிமை. இதுல இந்த ஏழை சிற்பியோட பொண்ணு இவருக்கு எப்படி பொருத்தமா இருக்க முடியும்? எட்டாக்கனி எப்படியாச்சும் எட்டிரும் அப்படின்னு நினைச்சு மனக்கோட்டை கட்டினது என் தப்பு தான் அப்படின்னா. அவளோட டிராமாட்டிக் டைலாக்ஸையும் அபிநயத்தையும் பார்த்த நரசிம்மவர்மர் ரதி கிட்ட சொல்றாரு. ரதி, இது ஒன்றும் ஆடல் அரங்கம் இல்லை. நிருத்தியம் நாட்டியம்னு தன்னோட எல்லா திறமையும் காட்டுற இடமும் இது இல்லை. கொஞ்சம் இப்படி அபிநயம்லாம் பண்ணாம டிராமா போடாம உங்க எஜமானி அம்மாவை இயல்பா பேச சொல்லு அப்படின்னாரு. போச்சுடா, சிவகாமியோட கோவம் உச்சிக்கு போயிருச்சு. ஆமா ரதி, நான் டிராமா தான் பண்றேன். காஞ்சி அரசரோட பையன் எங்க, இந்த சிற்பியோட பொண்ணு எங்க? இவருக்காக அரண்மனையிலையும் அந்த புறத்துலயும் எத்தனையோ பொண்ணுங்க தவமா இருக்காங்க. அரங்க மேடையில ஏறி ஆடுற இந்த ஏழை பொண்ணோட ஞாபகம் இவருக்கு எப்படி வரும்? என் மனசு எப்படி புரியும்? நான் சொல்றதெல்லாம் பொய்யாவும் நான் போடுறதெல்லாம் வேஷமாவும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றப்போ அவ குரல் கொஞ்சம் தழுதழுத்துச்சு. கண்ணில் வேற தண்ணி வந்துருச்சு. உடனே மனசு இழகினாரு நம்ம நரசிம்மவர்மர். சிவகாமி, ஏன் இன்னைக்கு இப்படிலாம் பேசுற? இந்த காஞ்சிக்கு நான் அரசன் ஆகுறப்போ அந்த பதவியை சலங்க கட்டி ஆடுற உன் பாதத்துக்கு கீழே தான் வைப்பேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சரண்டர் ஆனாரு. ஆனா நம்ம சிவகாமி இருக்காளே, இன்னும் மனசு இறங்கல. அடேங்க அப்பா, கதையில வர ஆம்பளைங்க கூட இப்படி இனிக்க இனிக்க நயவஞ்சகமா பேச மாட்டாங்க. இவர் பயங்கரமால டைலாக் விடுறாரு அப்படின்னா. இந்த வாட்டி நரசிம்மவர்மருக்கு நிஜமாவே கோவம் வந்தது. சிவகாமி, ஏன் இப்படி பேசுற? உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையா வந்தேன். எவ்வளவோ உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டே வந்தேன். உனக்கு தான் நான் இங்க வந்தது பிடிக்கல போல இருக்கு. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. உடனே மறுபடியும் அழுத குரல்ல சிவகாமி சொல்றா. ரதி, அவர் போறதா இருந்தா போகட்டும், ஆனா பழிய தூக்கி என் மேல போட்டுட்டு போக வேணான்னு சொல்லு அப்படின்னா. சரி, நான் என்னதான் தப்பு செஞ்சேன், கொஞ்சம் சொல்லிட்டு கோவப்படலாம்ல அப்படின்னு சொன்னாரு நரசிம்மவர்மர். அப்போதான் மேட்ருக்கே வரா சிவகாமி. என் டான்ஸை எப்படியெல்லாம் வர்ணிப்பீங்க, எப்படியெல்லாம் ரசிப்பீங்க? உங்களுக்காக மட்டும்தானே நான் ஆடுறேன். ஆனா அன்னைக்கு என்னோட அரங்கேற்றத்துக்கு ஏன் நீங்க வரவே இல்லை? அது எனக்கு எவ்வளோ ஏமாற்றமா இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா. உடனே கலகலன்னு சிரிச்ச நரசிம்மவர்மர், அடி பாவி, இதுக்கு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா? முன்னாடியே கேட்டிருக்க மாட்டேன். யார் சொன்னா நான் வரலன்னு? மேல பால்கனில எங்க அம்மா கூட உக்காந்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு அப்பப்போ நீ ஆடுறதோட நயத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். உன் கண்ணு முன்னாடி நான் உட்காந்தா நீ தயங்கி தயங்கி சரியா ஆட மாட்டியோ அப்படின்னு நினைச்சு அங்க போய் உக்காந்துக்கிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியா யப்பா அப்படின்னு முடிச்சாரு. அதுக்கு சிவகாமி, அப்படியா, ஏன் இது முன்னாடியே சொல்லல அப்படின்னா. நீ எங்க கேட்ட, வறுத்து தாளிச்சு எடுத்துட்டியே அப்படின்னாரு நரசிம்மவர்மர். சரி வா, அங்க போய் சேர்ல போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பூ மாறி மிருதுவா இருந்த அவ கைய இதான் சான்ஸ்னு நைஸா பிடிச்சாரு. வெக்கத்துல சிவகாமி டக்குன்னு கையை இழுத்துக்கிட்டு நானே வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் உக்காந்தாங்க. அங்க ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி இருக்க நரசிம்மவர்மர் அவ மோவாய் கட்டை பிடிச்சு இந்த பக்கமா திருப்பி, என்ன கோவம்லாம் போச்சா அப்படின்னு கேட்டாரு. இந்த 3 நாளா என் நினைப்பே உங்களுக்கு வரலையா? ஏன் என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்டா சிவகாமி.
நிறைய ராஜாங்க வேலை இருந்துச்சு சிவகாமி. நிலைமை கொஞ்சம் சீரியஸ், நம்ம ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு அவர் சொல்ல, ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன். ஆமா நீங்க யுத்தத்தை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க போல இருக்கே இந்த 3 நாளும் அப்படின்னா சிவகாமி, நீ வேற எப்படா யுத்தம் வரும், எப்படா கத்திக்கு வேலை வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன். எங்க தாத்தா சிம்ம விஷ்ணு காலத்துல இருந்து யுத்தமே வரல. எங்க அப்பாவுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ரீலங்காக்கு அனுப்பி வச்சாராம் எங்க தாத்தா. ஆனா எனக்கு இப்போ இங்கேயே ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன ப்ரூவ் பண்றதுக்கு. போர்ல வேலையும் வாளையும் பார்த்து பயப்படுற ஆளு நான் கிடையாது. ஆனா நான் கூட உன்னை பார்த்து பயப்படுவேன். என்ன தெரியுமா? உன் கண்ல இருந்து பாயிற இந்த வேலுக்கும் வாளுக்கும் தான் அப்படின்னு காதல் உருக அவர் மூச்சு அவ மேல பட கொஞ்சி கொஞ்சி சொன்னாரு. சிவகாமி உடனே விழுந்துட்டா. அவ உதட்டுல தெரிஞ்ச சிரிப்புல இருந்து அது நமக்கு புரிஞ்சுது. நல்லா பேச கத்துருக்கீங்க, எங்க தட்டினா நான் எங்க விழுவேன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. யுத்தத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு நான் சொல்லல, யுத்தத்துக்கு நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா இந்த யுத்தத்தினால கல்யாணம் தள்ளி போயிருமே, அதை நினைச்சுதான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா கல்யாணமா யாருக்கு அப்படின்னு அவர் கேட்க, ஓஹோ உங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்றேன் கேளுங்க. காஞ்சின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அதுல மகேந்திரவர்மர்னு ஒரு அரசர் இருந்தாரு. அவருக்கு நரசிம்மவர்மர்னு ஒரு பையன் இருந்தாரு. அந்த ஆண் அழகரோட கல்யாணத்துக்கு மதுரையிலையும் வஞ்சியிலையும் வடநாட்டிலையும் வளையா வீசி வீசி பொண்ணு தேடினாங்களாம். அந்த சமயத்துல இந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசி காரியத்தை கெடுத்துட்டானாம். வேற வழி, போருக்கு அப்புறம்தான் கல்யாணம்னு முடிவாயிருச்சான். பாவம் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு நக்கலா சொன்னான். அவளோட எக்ஸ்பிரசிவான கண்களில் தெரிஞ்ச பொசசிவ்னஸை அது வரைக்கும் ரசிச்சுட்டு இருந்த நரசிம்மவர்மர் கலகலன்னு சிரிச்சுட்டு இப்படி சொல்றாரு, அப்பா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ பாடுபடுத்தினியா? சரிதான், நான் கூட கல்யாணம்னதும் உங்கள் அப்பா தான் உனக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்த்து வச்சுட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னாரு. இப்போ பாருங்க நம்ம சிவகாமி எப்படி வெறுப்பேத்துறான்னு. யார் சொன்னா இல்லைன்னு? அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு தெரியுமா? அவர்கிட்ட சிற்ப வேலை செய்கிறதுலையே திறமையான ஆள் யாரோ அந்த சிஷ்யனுக்கு தான் என்னை கட்டி தருவாராம், பார்த்துக்கோங்க அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல முடிவெடுத்திருக்காரு உங்க அப்பா. உடனே அவரை பார்த்து நன்றி சொல்லணும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு அவர் எக்ஸைட்டடா சொன்னதும், ஐயோ இதுன்னு நமக்கே திரும்பிருச்சு அப்படின்னு நினைச்சா சிவகாமி. இல்லை நான்லாம் ஒத்துக்கலப்பா, கல்யாணமே எனக்கு வேணாம், நான் புத்த பிக்ஷினி ஆக போறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நரசிம்மவர்மர், ஏன் புத்த பிக்ஷினி? சிவனும் விஷ்ணுவும் உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்க? நம்ம திருநாவுக்கரசரோட பாட்டுலாம் நீ கேட்டிருக்கல, ஏதோ ஒரு பாட்டு பாடுவாரே, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் புன்சிரிப்பும், அதாங்க நம்ம தளபதி படத்துல அடிராக்கம்மா கைய தட்டு அந்த பாட்டுல சோபனா விளக்கி எடுத்துட்டு வரும்போது ஒரு லைன் வரும்ல, அந்த சாங் லைன்ஸ் தாங்க இது. அதுக்கு கூட நீ அபிநயம்லாம் பிடிச்சியே, அப்புறம் என்ன புத்த பிக்ஷினி ஆகணும்னு சொல்ற அப்படின்னு போற இடத்துலலாம் கேட்டு போட்டாரு நம்ம நரசிம்மவர்மர். உடனே சிவகாமி, எனக்கு சிவன் மேலேயும் விஷ்ணு மேலேயும் எந்த கோபமும் இல்லை, கல்யாணம் மேலதான் வெறுப்பு அப்படின்னா. ஓ என்ன சிவகாமி இப்படி சொல்ற? உங்க அப்பா எவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பேச்சு நீ தட்டலாமா? அவரோட சிஷ்யர்கள்ல யார் கெட்டிக்காரனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா அப்படின்னு தீர்மானமா சொன்னாரு நரசிம்மவர்மர். என்ன வேற எவனோ இளிச்சவாய் தலையில கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களோ அப்படின்னு சிவகாமி சொல்ல, இளிச்சவாயின்னுலாம் சொன்னியோ செம்ம காண்டாயிருவன் பார்த்துக்கோ, யாரை பார்த்து அப்படி சொல்ற அப்படின்னு அவர் சொல்ல, எவனையோ சொன்னா உங்களுக்கே எப்படி கோவம் வருது அப்படின்னு புரியாதவளா அவ கேட்க, நரசிம்மவர்மர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அடியே உங்க அப்பாவோட சிஷ்யர்கள்ல யார் திறமசாலின்னு அடிக்கடி உங்க அப்பா சொல்வாரு என்ன தானே? அப்போ அவர் அப்படி கட்டி வச்சா எனக்கு தானே உன்னை கட்டி வைக்கணும், இது கூட புரியாம ஆளப்பாரு அப்படின்னு செல்லமா அவ கண்ணத்தை கிள்னாரு. சிவகாமி டக்குன்னு எழுந்து நின்று, போங்க வீணா ஆசை காட்டாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்ல அவ கண்ணில் தண்ணி வந்துச்சு.
உடனே நரசிம்மவர்மர் அவ கையை பிடிச்சி இழுத்து பக்கத்துல உட்கார வச்சு, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா சிவகாமி? நீ இப்படி அழுதா எப்படி அப்படின்னாரு. இது ஆனந்த கண்ணீர், நீங்க சொன்னது மட்டும் நடந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல அழுதா. அவ கண்ணீரை அன்போட தொடச்சு விட்டாரு நம்ம நரசிம்மவர்மர். இவங்க உரையாடல் மேலும் தொடருது. என்ன பேசினாங்க அடுத்த பாகத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.